ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர் ஜிடிஎஸ்ல மெரிட் லிஸ்ட் 1ல நான் செலக்ட் ஆகியிருந்தேன். என்னோட ஃபஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். 19th ஆகஸ்ட் நமக்கு ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. 20th ஆகஸ்ட் நம்ம செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே ஜிமெயிலையும் நார்மல் மெசேஜ்லையும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, யூஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஜிடிஎஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து செப்டம்பர் 3க்குள்ளே டைம் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்ளை பண்ணியிருந்த டிவிஷனோட எஸ்பி ஆஃபீஸில் போய் நம்மளை ஃபஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அவங்க ஜிமெயிலில் அனுப்பியிருந்தாங்க. ஃபஸ்ட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்கள் 10th ஒரிஜினல் மார்க் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு ஏதாவது ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மறக்காமல் வச்சுக்கோங்க. இல்லைனா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், ஒரிஜினல் டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட், அப்புறம் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரொம்ப மஸ்ட்டுங்க. போன உடனே அதுதான் கேட்குறாங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி மறக்காமல் வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே நான் வெரிஃபிகேஷன் போனப்போ என்கிட்ட டிசி கேட்டாங்க. நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ படிச்சிருக்க டிசி கேட்டாங்க. பட் அது ஜிமெயிலில் மென்ஷன் பண்ணல. பட் அங்கே நேரில் போகும்போது கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சேஃப்டிக்கு உங்கள் ஸ்கூலோட டிசியும் காலேஜில் உள்ள டிசியும் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல்ஸும் கையில் வச்சுக்கோங்க. உங்களோட கரண்ட்டாக எடுத்திருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 காப்பி கையில் வச்சுக்கோங்க. அங்கே 2 தான் கேட்பாங்க. ஃபார் ஒரு சேஃப்டிக்கு 4 காப்பீஸ் கையில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ஒரிஜினல்ஸும் வேணும். அது போக 2 காப்பீஸ் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் செல்ஃப் அட்டெஸ்டட் காப்பீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் அட்டெஸ்டட்னா ஒன்றுமே இல்லை, நம்ம எடுத்திருக்க ஜெராக்ஸ் காப்பிக்கு கீழே செல்ஃப் அட்டெஸ்டட் பை அப்படின்னு சொல்லி எழுதி உங்களோட சிக்னேச்சர் அங்கே நீங்கள் போடணும். எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையுமே நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்டட் கண்டிப்பாக பண்ணிடணும். நீங்கள் இப்போ காலேஜ் எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா அதோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கையில் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. சில இடத்துல அதுவும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் போகிறப்பவுமே இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ் தனியாக, ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் தனியாகவே ஒரு ஃபைலில் நீட்டாக ஒரு பென்னோட போட்டு அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருங்க. நான் செலக்ட் பண்ண டிவிஷனில் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ்க்கு நான் மார்னிங் ஒரு 10:30க்கு போயிட்டேன். போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெரிஃபிகேஷனுக்கு. கேட்டால் மார்னிங் 8:30க்கே வந்துட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5 மினிட்ஸில் ஒரு அண்ணா வந்தாங்க. வந்தோடனே நம்ம நேமை கேட்டு ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறாங்க. ஆர்டர் வைஸில் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணுறாங்க. பிகாஸ் நிறைய பேர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தப்பான ஃபார்மேட்டில் சைன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தப்பாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சில் போய் அகைன் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சைன் வாங்கும்போது கரெக்டான ஃபார்மேட்டில் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் சைன் வாங்கிருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் 4 பேஜஸ் இல்லை 5 பேஜஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. என்ன கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் தான் எல்லா பேஜுமே. லைக் 2 வீலர் இல்லைனா சைக்கிள் எனக்கு வந்து ரைட் பண்ண தெரியும் டிக்ளேர் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு 4மே ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். அதில் உங்களோட நேமு, உங்கள் அப்பா நேமு, அப்புறம் உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அப்புறம் உங்கள் சிக்னேச்சர், அப்புறம் டேட்டு, எந்த பிளேஸில் நீங்கள் இப்போ இருந்து இதை ஃபில் பண்ணுறீங்கிறத ஃபில் பண்ணோம். 4 பேஜ்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டு அந்த அண்ணாட்ட கொடுத்துட்டோம். அதை வாங்கிட்டு அந்த அண்ணா வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் நேம் சொல்லும் போது உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 10:30லேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் நேம் கூப்பிடவே இல்லை. எங்களுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்தவங்களை மட்டும் ஒரு 4-5 பேரை குரூப்பாக சேர்த்து உள்ளே கூப்பிடுறாங்க. அவங்க தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அடுத்து வந்தவங்க என்னெல்லாம் அப்புறம் கூப்பிடவே இல்லை. ஒரு மதியம் 1:30 கிட்ட ஆயிடுச்சு. எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. அப்போ அந்த அண்ணா வந்து சொன்னாங்க, நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க. மார்னிங் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லஞ்சை முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் லஞ்சும் பக்கத்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அரௌண்ட் 2:45 கிட்ட உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போனோடனே ஒரு மேம் இருப்பாங்க. அவங்கள போய் மீட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க கிட்டே போனோடனே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வாங்குவாங்க. அந்த மேம் வாங்கிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும் போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு நமக்கு ஒன்று வந்திருக்கும் ஜிடிஎஸ்லேருந்து. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எல்லாரும் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டோ எழுதியோ வச்சுக்கோங்க. பிகாஸ் அங்கே போனோடனே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. ஸோ நம்ம அதை சொன்ன உடனே நம்மளுக்கு எந்த பிளேஸில் அலாட் ஆகிருக்குங்கிறதெல்லாம் அங்கே காட்டும். அப்புறம் நம்ம ஒரிஜினல்ஸ்லாம் செக் பண்ண பிறகு அவங்க இதெல்லாம் அங்கே வந்து எனேபிள் பண்ணிவிட்டு எல்லாமே கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அவங்க அதை கிளிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம கையில் வந்து மொபைல் ஃபோன் கண்டிப்பாக கொண்டு போயிடணும் இல்லை. ஏன்னா நம்மளோட ஓடிபி வந்து ஒரு தடவை நமக்கு சென்ட் ஆகும். அதை நம்மக்கிட்ட ஓடிபி நம்பர் கேட்பாங்க. ஸோ நம்ம ஓடிபியும் சொல்லணும். சொன்ன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் அகைன் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ண பிறகு இன்னொரு மேமை போய் மீட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்க 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் தானாங்கிறத வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அகைன் நம்ம ரோல் நம்பரோட போட்டு 2மே மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு மேம் கிட்ட போகணும். ஸோ அகைன் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு மேமும் அகைன் எல்லா ஃபார்ம்ஸுமே செக் பண்ணிவிட்டு மேலே ஒரு பின் மாதிரி பண்ணிவிட்டு ஏஎஸ்பி அங்கே இருப்பாங்க. அவங்கள போய் மீட் பண்ணுங்கிறதுக்காக நம்மளை வெயிட் பண்ண சொல்லுவாங்க.
ஏஎஸ்பி கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்க எல்லா ஃபார்ம்ஸுமே அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்க எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப மைன்யூட்டாக செக் பண்ணுவாங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட சம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்கள் உங்களோட பிஓவை போய் விசிட் பண்ணி பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஜாப் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட வெரிஃபிகேஷன் முடித்த உடனேயே நம்ம வந்து எஸ்பி சார் கிட்ட போய் நம்ம வெரிஃபிகேஷன் முடிக்கணும். ஸோ எஸ்பி கிட்ட அனுப்பும் போது குரூப்பாக ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்த பிறகு தான் மொத்தமாக அனுப்புவாங்க. ஸோ அகைன் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கூட வந்த எல்லாருமே இத்தனை ஸ்டாஃபையும் மீட் பண்ணிவிட்டு கடைசி ஏஎஸ்பி கிட்டேயும் வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம கூட வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி ஒரு 6 பேர் செட்டாக சேர்ந்த பிறகு தான் எங்களை எஸ்பி சார் கிட்ட சென்ட் பண்ணாங்க. எஸ்பி சார் கிட்ட உள்ளே போன உடனே நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆப்போசிட்டில் ஒரு மேம் உட்காந்துட்டு நமக்கு என்ன பிரான்ச்சில் செலக்ட் ஆகிருக்கோங்கிறது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல சார் அங்கே அதை செக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இது ஓகேயா, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, எல்லாம் செக் பண்ணிங்களா, எல்லாம் சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அகைன் ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் ஃபைனலாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம், அக்செப்டட் அப்படிங்கிறத. ஸோ த கேண்டிடேச்சர் அக்செப்டட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. எஸ்பி சார்ட்ட சைன் வாங்கிட்டு அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகி கடைசி எங்களுக்கு எல்லாமே முடிகிறதுக்கு அரௌண்ட் 6:15 கிட்ட ஆயிடுச்சு. 2:45 ஆரம்பிச்சது, 6:15 கிட்டே நாங்கள் முடிகிறதுக்கு ப்ராசஸ் ஆயிடுச்சு. இதே ஃபஸ்ட் வெரிஃபிகேஷனில் சில பேர் டிசி கொண்டு வரல. அதே மாதிரி அவங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரினிவல் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக டிசி கொண்டு வரணும். அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ரினிவல் பண்ணலன்னா மறக்காமல் ரினிவல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கும் செகண்ட் வெரிஃபிகேஷனுக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சுட்டு வந்திருக்கணும். அப்படி இல்லை உங்களால் பண்ண முடியலன்னா செகண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களோட இதை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்குள்ளே என்னென்ன பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோதாங்க. நீங்கள் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல்ஸ் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்புறம் ஃபோட்டோ காப்பீஸ் மறக்காமல் வச்சு ஒரு நீட்டாக ஃபைலை வச்சு கொண்டு போயிருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப அவசியம். ஹரிபரியாக அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹையர் அஃபீஷியல்ஸ், அவங்களுக்கு அங்கே அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ நமக்காக அவங்க இது பண்ணி கொடுக்கும்போது நம்ம பொறுமையாக இருந்து தான் இது பண்ணணும். நீங்கள் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே போய் ரீச் ஆயிருங்க. ஃபஸ்ட்டே உங்கள் நேம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளே முடிச்சுட்டு கிளம்பிடலாம். நமக்கு வெரிஃபிகேஷன் முடித்த உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு மெசேஜும் மெயிலும் அனுப்பிட்டாங்க. உங்களோட ஃபஸ்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 12th செப்டம்பருக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாளில் வந்து ஆன் ஆர் பிஃபோர் 12th வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க அலாங் வித் ஆல் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கிட்ட நம்பர் வாங்கிடுங்க. 12th என்றைக்கு வந்தால் கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட விசாரிச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டாஃபோட நம்பர் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் என்ன ரோலுக்கு செலக்ட் ஆகிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நான் வந்து யூஆர் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோட பர்சன்டேஜ் 98%. ஸோ எனக்கு ஏபிபிஎம் தான் கிடச்சிது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். என்னோட செகண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.